பாப்பாவோட காதுகுத்துக்கு நம்ம வீட்டிலேருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. மொத்தம் 3 வேன் பிடிச்சிருந்தோம். நம்ம வீட்டிலேருந்து ஒரு வேனு, அப்புறம் வந்து ஒரு காரில் வந்திருந்தாங்க. ஹஸ்பண்டோட வீட்டிலேருந்து ஒரு 2 வேனில் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே முன்னாடியே வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா வந்து பொங்கல் பானையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். நான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி கோவிலெல்லாம் பொங்கல் வச்சதே கிடையாதா, அதனால் எல்லாருமே வந்து கொஞ்சம் கைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நானும் வந்து நல்லபடியாக ஒரு சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. பொங்கல் வச்சிட்ருக்கும்போது தான் எனக்கு தெரியும், அடுப்பில் வந்து இந்த மாதிரி வேலை செய்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட்டு வந்து ஒரு 1 ஹவர் நிற்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே. நிறைய பேர் வந்து இன்னும் அவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி விறகடுப்பில் தான் சமைச்சிட்ருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இந்த வெய்ய காலத்தில் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். பொங்கல் வச்சிட்ருக்கும் போதே என் காதில் கேட்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நிறைய காசிப்ஸ்லாம் பேசிகிட்டு தான் இருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா அதை கண்டுக்காமல் விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்போ வந்து ஒருத்தவங்களோட மனசை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்கள நம்ம என்ன செய்யலாம்? அது எதுவுமே செய்ய முடியாது. அது காலங்காலமாக வந்து தொன்று தொட்டு வந்து வந்துட்டே இருக்க விஷயந்தான். அதனால் நம்ம அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு போகிறது தான் நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். நானும் என்னோடய மாமியாரும் ஒரு பானையில் வந்து பொங்கல் வச்சிட்ருந்தோம். என்னோடய பானை பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பொங்கிருச்சு. அதுக்கப்புறம் பொங்கல் வச்சிட்ருக்கும்போது தான் நான் வந்து சக்கரை பொங்கல் வச்சுட்டு இருந்தேன்னா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெல்லம் வாங்க மறந்துட்டாங்க போல். அதனால் அதில் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து பொங்கல் வந்து லேட் ஆகிடுச்சு. அதனால் கிடா வெட்டுறதுக்குமே டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெல்லம்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சக்கரை பொங்கலும் வந்து சூப்பராக பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் உடனே பாப்பாவுக்கு இந்த மாதிரி மொட்டை அடிக்கிறதுக்கு தூக்கிட்டு வந்து உட்கார வச்சாச்சு. அவள் செம்ம அழுக. என்ன பண்ணுறது, மொட்டை அடித்து தானே ஆகணும். பாப்பாவுக்கு வந்து 1 இயர் வந்து கம்ப்ளீட் ஆகி அதுக்கப்புறம் தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 1 இயர் 5th மந்த் ஆகிடுச்சு. அதனால் இந்த மந்த்தே வந்து பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து மொட்டை அடிக்க ஆரம்பித்தாச்சு. பாப்பா வந்து கொஞ்சம் கூட கோஆப்ரேட் பண்ணல. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பிடிச்சி அமுக்கி தான் அவளுக்கு மொட்டை அடிக்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவை குளிக்க வச்சு சந்தனம்லாம் பூசி கூட்டிகிட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் அம்மா, அப்புறம் தம்பி, அண்ணா எல்லாருமே வந்து எங்களுக்கு தட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவை வந்து காது குத்துறதுக்கு உட்கார வச்சாச்சு. அப்போ வந்து பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா காது வந்து வலிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடியே நான் வந்து ஜெல் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வலிச்சிருக்காது. பட் இந்த மாதிரி நாங்கள் பிடிச்சி வச்சிருக்கனால தான் அழுகுறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து உங்களோட பாப்பாவுக்கு வந்து காது குத்தும் போது மெடிக்கல் ஷாப்பில் டாக்டர்கிட்ட யார்ட்டையாவது ரெஃபர் பண்ணி நீங்கள் வந்து ஆயில்மெண்ட்ஸ் மட்டும் வாங்கி போடுங்க. அது அவங்களுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். காது குத்துனதுக்கப்புறம் பாப்பா சுத்தமாக அழுகவே இல்லை. அவள் நார்மலாக தான் இருந்தா. அப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி வந்து பாப்பாவுக்கு வந்து செயின்லாம் போட்டு விட்டுருந்தான். பாப்பாவுமே வந்து கொஞ்சம் கூட கோஆப்ரேட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி போடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பூஜைக்கு எல்லாமே டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே சூப்பராக வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் கயத்தரில் இருக்க செங்கலமுடையார் கோவில் தான். இது வந்து ஒரு சாஸ்தா கோவில். இதுதான் எங்களோட குலதெய்வ கோவில். இது வந்து எங்கள் வீட்டுக்காரோட குலதெய்வம். அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கோயிலுக்கு வந்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே நல்லா ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைட் பை சைடு வந்து சமையலுமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. வரும்போது வந்து 2 ஆடு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். 2 ஆடுமே வந்து சமைச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நானுமே வந்து அவங்க கூட உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்தவங்க எல்லாருமே சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். இந்த மாதிரி நீங்களும் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து எப்போ அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் பார்த்திங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நான் அட்டெண்டே பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் நான் காது குத்து ஃபங்க்ஷன்லாம் வந்ததே கிடையாது. என்னோடய பாப்பாவுக்கு செய்யும் போது தான் இப்படி தான் செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியும். என்னோடய அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அப்புறம் அண்ணா, அண்ணி எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்க கூட எல்லாமே நாங்கள் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஒரு சிலரால் வர முடியலை. பட் அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக அதை பார்க்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டீஸ் எல்லாருமே உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க. பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து அந்த வெய்ய காலத்தில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு உடனே வேறு ட்ரெஸ் வந்து மாற்றி விட்டாச்சு. அவளுக்கு பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஷார்ட்ஸ் டிஷர்ட் அதையும் மாற்றி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வச்ச பொங்கலை வந்து எல்லாத்துக்குமே கொடுக்க ஆரம்பித்தாச்சு. கொஞ்ச நேரத்துலேயே சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிடுச்சா, அதனால்
எல்லாருமே சாப்பிட்றதுக்கு போயிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு எல்லாத்தையுமே பார்த்தது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாப்பாவுமே எல்லார்கிட்டேயுமே நல்லா போக ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு கொஞ்சம் கூட அந்த காது குத்துனது அந்த வலி எதுவுமே கிடையாது. பாப்பாவுமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. ஆனால் அன்றைக்கி டே ஃபுல்லாகவே வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா. பால் மட்டும்தான் குடிச்சிட்டு இருந்தா. அவளுக்கு வந்து கொஞ்சம் ஊர் மாறி வந்ததுனால அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கிடா விருந்து, குடல் கறி எல்லாருமே வச்சு நாங்கள் சூப்பராக சாப்பிட்டு முடித்த கையோட எல்லாருமே ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நாள் இன்னும் கொஞ்சம் நின்றுக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருந்தது. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் தான் எல்லாத்தையுமே மொத்தமாக பார்க்க முடியுது. இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் எல்லார்கிட்டையும் சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே கிளம்பி போகும்போது மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஹாப்பியாகவும் இருந்தது. ஏன்னா இவங்க வந்து எனக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து இங்கே வர்றதுக்கு எப்படியும் ஒரு 2 ஹவர்ஸ் மேலே இருக்கும். அது அந்த அவங்களோட வேலை எல்லாமே விட்டுட்டு எனக்காக வந்தது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பி. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. என்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.